நாளை இரவு 7:15 மணிக்கு பதவியேற்கிறது பாஜக கூட்டணி அரசு. 3ஆம் முறையாக பிரதமராக பொறுப்பேற்கிறார் நரேந்திர மோடி. சார்பில் மத்திய அமைச்சர்களாக வாய்ப்பு. ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, பியூஷ் கோயல் ஆகியோர் மத்திய அமைச்சர்களாக தொடர்வார்கள் என தகவல். தமிழ்நாட்டில் அண்ணாமலை, தமிழிசை, எல் முருகன் ஆகியோர் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்பு. 3 பேரின் பெயர்களையும் பாஜக தலைமை இறுதி செய்துள்ளதாக தகவல். மத்திய அமைச்சர் பதவி கிடைப்பது ஆண்டவன் கையிலும் ஆள்பவர் கையிலும் தான் உள்ளது. டெல்லி செல்லும் முன் விமான நிலையத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. கட்சி கொடுக்கின்ற அங்கீகாரம் தான் நான் பெரிய அங்கீகாரமாக பார்க்கிறேன். எல்லாமே நான் எப்பொழுதும் சொல்வதை போல ஆண்டவனிடமும் ஆண்டு கொண்டிருப்பவரிடம் விட்டு விடுகிறேன். அவ்வளவுதான். இப்போவே மகிழ்ச்சியா தான் நான் இருக்கிறேன். டெல்லியில் காங்கிரஸ் செயற்குழு ஆலோசனை. ராகுல் காந்தி மக்களவை தேர்தலில் திமுக பாஜகவை விட அதிமுகவுக்கு அதிக வாக்குகள் கிடைத்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. பாஜக பிரிந்து சென்றதால் அதிமுகவின் வாக்கு சதவீதம் உயர்ந்ததாக விளக்கம். எஸ்பி வேலுமணியுடன் கருத்து வேறுபாடு என வெளியான செய்திக்கு எடப்பாடி பழனிசாமி மறுப்பு. திட்டமிட்டு குழப்பத்தை ஏற்படுத்தும் முயற்சி என சாடல். பத்திரிகையில் வந்த செய்திகளை ஊடகங்கள் கேட்கறீங்க, அது சொல்லியிருக்கிறாங்க. அது உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும். வேணுமென்ற திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை வர வைக்கிறது. ஏதாவது அதிமுக பற்றி ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் செய்தி வரணும், அதை எடுத்து போடுறாங்க. மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக எம்பிக்களுடன் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. கூட்டத்தில் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக TR பாலு மற்றும் கனிமொழியின் பெயர்கள் பரிசீலனை என தகவல். திமுகவின் 40க்கு 40 வெற்றியால் மாநில கட்சிகளை அரவணைத்து செல்லும் சூழலுக்கு வந்திருக்கிறது பாரதிய ஜனதா. 40 இடங்களில் வென்றும் பயனில்லை என்ற தமிழிசைக்கு தமிழச்சி தங்க பாண்டியன் பதில். புலம்பல்களுக்கெல்லாம் பதில் அளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 40ஐயும் நாங்கள் வென்றதால் தான் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு இந்தியாவினுடைய பிரதமர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முதல் வணக்கத்தை வைத்திருக்கின்றார். செங்கோலை விடுத்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு வைத்திருக்கின்றார். இதுகாரும் நாங்கள் அசைக்க முடியாதவர்கள், 400க்கு மேல் வாங்குவோம் என்கின்ற பிம்பம் தகர்க்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான முதல் அடியை தமிழ்நாடு கொடுத்திருக்கின்றது. குடும்பத்துடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த சரத்குமார் மற்றும் ராதிகா. வரலட்சுமியின் திருமணத்திற்கு நேரில் அழைப்பு. கோவை, நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னை சென்ட்ரலில் இருந்து கோவை சென்ற ரயிலில் பயணிகளுடன் துணை ராணுவ படையினர் தகராறு என புகார். மது அருந்திக் கொண்டு பயணிகளை தாக்கியதாக குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரிந்த சிறுத்தை பிடிபட்டது. 3 நாட்களாக தேடப்பட்ட நிலையில் வனத்துறை வைத்த கூண்டில் சிக்கியது. தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1520 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் 53,200 குறைந்தது. சண்டிகர் விமான நிலையத்தில் கங்கனா ரணாவத்தை அறைந்தவர் கைது. மத்திய தொழில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த அந்த பெண் மீது வழக்கு பதிவு. சென்னை கோட்ட ரயில்வே லோகோ பைலட் ஐஸ்வர்யாவுக்கு பிரதமரின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க அழைப்பு. 2 லட்சம் மணி நேரம் வரை ரயில்களை இயக்கியவருக்கு கௌரவம். கோதை ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்ததால் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க கட்டுப்பாடு. தண்ணீர் குறைவாக கொட்டும் பகுதிகளில் மட்டுமே குளிக்க அனுமதி. ராமோஜி பிலிம் சிட்டி மற்றும் ETV நிறுவனரான ராமோஜி ராவ் காலமானார். உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் உயிர் பிரிந்தது.
T20 உலகக்கோப்பையில் 2 விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கையை வீழ்த்திய வங்கதேசம் 2 போட்டிகளிலும் தோல்வியடைந்ததால் கேள்விக்குறியான இலங்கையின் சூப்பர் 8 வாய்ப்பு. T20 கிரிக்கெட் உலகக்கோப்பையில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் 75 ரன்களில் சுருண்ட நியூசிலாந்து தலா 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி வெற்றிக்கு வழிவகுத்த ஃபசல் ஃபரூக்கி, ரஷீத் கான். மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக திட்டமிட்டு பொய் பரப்பப்பட்டு வருவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் தோல்வியடைந்தது தொடர்பாக சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணி கட்சியினர் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்ததாகவும், ஆனால் அதிமுக கூட்டணி சார்பில் தானும் பிரேமலதா, விஜயகாந்த் ஆகிய இருவர் மட்டுமே பிரச்சாரம் மேற்கொண்டதாகவும் கூறினார். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் 2019 மக்களவைத் தேர்தலை விட அதிமுக தற்போது கூடுதல் வாக்குகளை பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒருவன் தான் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களையும் கூட்டணி வேட்பாளர்களும் ஆதரித்து நான் பிரச்சாரம் செய்தேன். எங்கள் கூட்டணியில் தேமுதிக தன்னுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்தான் பிரச்சாரத்தில் மேற்கொண்டார்கள். இன்னும் சில தலைவர்கள், சில அமைப்புகள்லாம் எங்கள் கூட்டணியில் இடம்பெற்றிருந்தது. அவர்கள் அந்தந்த தொகுதியிலே தான் அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை. இவ்வளவு பிரச்சனைக்கு இடையிலையும் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் பிரச்சாரத்தில் மேற்கொண்டார்கள். மாநிலத்தில் இருக்கின்ற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். அதோடு ஊடகங்கள், பத்திரிகைகள் எந்த ஒரு ஆதரவும் இல்லாத இந்த சூழ்நிலையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி சிறப்பான முறையில் பணியாற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே அதிகமான வாக்குகளை பெற்று இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, திமுக கூட்டணியின் வாக்குகள் 6.32% குறைந்துள்ளதாக கூறினார். கூட்டணியிலிருந்து பாஜக பிரிந்து சென்றதால் அதிமுகவின் வாக்கு 1% உயர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். 2019 பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இந்தியா கூட்டணி பெற்ற வாக்குகள் குறைவு 6.32% வாக்குகள் குறைஞ்சிருக்குது. அதிமுக வாக்குகள் எங்கேயும் போகல. அதை விட 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்குகள் அதிகம் என்பதை தெளிவுபடுத்துகிறேன். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கும் தனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும், வேண்டுமென்றே புரளி பரப்பப்பட்டு வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்தார். எந்த கருத்து நீங்க தான் திருச்சி போடுறீங்க, கிடைச்சா போதும். ஒரு வார்த்தை சொன்னதை உடனே கேட்கிறாரு அறிவியல். அண்ணா யார் வேணாலும் சொல்லுவாரு, அவருக்கு எங்களுக்கு என்ன சம்மதம்? வேண்டுமென்று திட்டமிட்டு குழப்பது. தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, கோவையில் அண்ணாமலை குறைந்த வாக்குகளையே பெற்றுள்ளதாக விமர்சித்தார். O பன்னீர்செல்வம், சசிகலா ஆகியோர் எதிரிகளோடு சேர்ந்து குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வதாக அவர் குற்றம் சாட்டினார். இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற இப்படிப்பட்ட தலைவர் வச்சுட்டு இருந்தா இப்படித்தான் இருக்கும். நல்ல கட்சி நிர்வாகிகளை வச்சிருந்தா அதிகமான அவர் தனிப்பெரும்பான்மை இடங்களை பெற்றிருப்பார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கட்சியுடைய தலைவரை போல பல தலைவர் இருப்பார்கள் போல் இருக்குது. அதனால தான் அவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டது.